ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடவுளோடு நடக்க பழகணும். அதற்கான வசனம் சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சகோதரர்கள் எல்லாரும் பாருங்க, ஒருமித்து வாசம் பண்றதே எத்தனை நன்மை எத்தனை இன்பம். எந்த மாதிரி சகோதரர்கள்? கள்ளம் கபடம் இல்லாம பாருங்க, நல்ல உள்ளத்தோடு 4 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற இடமே பாருங்க, அந்த இடம் தான் நன்மை, அந்த இடம் தான் இன்பம்னு சொல்லி இங்க அழகா பாருங்க சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு குழந்தை மனசோட இன்னைக்கு யாரெல்லாம் 4 பேர் நல்லதை பண்ணணும்னு நினைச்சு அங்க கூடுறாங்களோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். அப்படிதான் அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது பாருங்க, அங்க சிரசின் மேல் தாடியின் மேலும் அங்க ஒரு அபிஷேகம் வடிகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அபிஷேகம் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம கவனிச்சு படிச்சு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சதா இல்ல. அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, நல்ல உள்ளங்கள் இருக்கும் போதுதான் பாருங்க அந்த இடத்துல அபிஷேகம் கிடைக்குது. அந்த அபிஷேகம் கிடைக்கிறது மூலமா பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தா 3வது வசனத்தை, அந்த வசனத்துல என்ன எழுதியிருக்கு பாருங்க, அங்கதான் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ கடவுள் பாருங்க, எங்கெல்லாம் 4 பேர் மனசு நல்ல மனசா கூடுறாங்களோ அங்க தேவன் இருக்கிறதையும், அந்த தேவன் நல்லது செய்கிறதையும், அங்க ஆசீர்வதிக்கிறதையும், ஜீவனை தருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபிக்கவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நான் நிறைய வேலையில ஜெபிக்க நினைக்கிறேன், ஆனா ஜெபிக்க முடியல. கடவுள் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவர் எடுத்துக்கிட்டாரோ, இல்ல அபிஷேகமே எனக்கு கொடுக்க மாட்டாரோன்னு சொல்லி ஒருவேளை உங்க மனசு ஏக்கமாயிருந்தா, கடவுள் உங்களை பார்த்துதான் பேசுறாரு பாருங்க. அவர் 4 பேருடைய உள்ளம் எங்க நல்லா இருக்கோ பாருங்க, கடவுள் கிறிஸ்துவ மதத்தை கிறிஸ்துவ மதமா அவர் பார்க்கல. கிறிஸ்தவம் என்பது பாருங்க வாழ்க்கையோடு தொடர்புடையது. இன்னைக்கு நம்ம ஜெபிச்சாதான் இன்னைக்கு இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. பைபிளும் அப்படிதான் சொல்லுது, நீங்க ஜெபத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலான்னு. ஆனா உதாரணமாக இன்னைக்கு நிறைய வசனத்தை காண்பிக்க முடியும். அதுல ஒரு வசனம் தான் இந்த வசனம் பாருங்க. நிறைய வேலையில நம்ம ஜெபிக்காத மனுஷங்க கூட நல்லவங்க 4 பேர் கூடும் பொழுது நல்லது நடக்கும்னு சொல்லிதான் இந்த வேத வசனத்துல எழுதியிருக்கு. அப்போ இதுல மதம் சார்ந்ததல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மனிதனுடைய இருதயத்தை சார்ந்தது. அப்ப அந்த இருதயம் சுத்தமா இருக்கா? அந்த இருதயம் பாருங்க கள்ளம் கபடம் இல்லாம இருக்கா? நல்லதை செய்யணும்னு விரும்புறீங்களா? நிச்சயமா கடவுள் உங்க கூட இருப்பார். அவர் இயேசு கிறிஸ்துங்க. அவர் பேர் தான் இயேசு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம அநேக பேரை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று இங்க வேதாகமத்துல எழுதியிருக்கு. ஆனா கடவுள் பாருங்க பட்சபாதம் இல்லாம எல்லாரையும் நேசிக்கிறாரு. அவர் பாருங்க, கடவுள் இது என்னோட பிள்ளை அவங்களோட பிள்ளைன்னு சொல்ல மாட்டார். யாரெல்லாம் நல்லது நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் பாருங்க நீங்க நன்மை செய்யணும்னு 4 பேர் கூடுறீங்களோ அங்க இயேசு உலாவுவார். அதுதான் உண்மையான விஷயம். அவர் அங்க இருக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவர் பாருங்க உங்க கூட சேர்ந்து அவர் நன்மை செய்ய அவரும் உங்க கூட செயல்படுவார். ஆகையால் தான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கொடுக்கிறார். ஜீவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு எதுக்கு போனார்னா 4 பேருக்கு நல்லது செய்யதான் அவர் போனார் இல்லைங்களா? 4 பேர் இல்லைங்க, இங்க இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சவர் தான் இயேசு. அந்த மனுஷனுடைய ரூபமா இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க நல்லது நினைக்கிறீங்களோ நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க நம்ம அநேக வழிபாடுகளை நம்ம வழிபடலாம், ஆனா நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதுக்கு நடுவுல பாருங்க சில கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனா அந்த பிரச்சனையில இருந்து யார் உங்களை விடுதலையாக்குவா? நம்ம நினைக்கிறோம் மனுஷங்க யாராவது விடுதலையாக்க மாட்டாங்களா? நமக்கு கை தூக்கி விட மாட்டாங்களா? நம்மளுடைய பிரச்சனையில இருந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? ஆனா உண்மையாகவே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம அனைவருக்கும் உதவி செய்யதான் அவர் இந்த உலகத்துல வந்தார். ஆகையால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நல்லதை மட்டும் நினைங்க, நிச்சயமாகவே கடவுள் உங்க கூட இருப்பார். நம்ம அதுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் ஒருவேளை நான் கிறிஸ்துவ நான் வணங்கல, ஆனா நல்லது மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? நிச்சயமாகவே உங்களுடைய நன்மைக்கு ஏத்த பலன் நிச்சயமாக உங்க வீட்டுல தேடி வரும். அதற்கான ஒரு வேதத்துல ஒரு வாக்கியத்தை நான் பார்த்தேன். கொர்நேலி என்ற ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க அவருடைய தான தர்மம் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டிச்சு. அப்போ அவரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இல்ல. பேதுரு போகும்போதுதான் அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொர்நேலி என்ற
ஒரு மனிதன் பாருங்க, போர் சேவகர், அவர் 100க்கும் அதிபதி. அந்த மனுஷனுடைய தான தர்மம் தேவனுடைய சமூகத்துல எட்டுச்சுன்னா, இன்னைக்கு நீங்க நல்லது செய்யற உங்களுடைய தான தர்மங்களும் நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்துல அவருடைய காதுகள்ல எட்டும். உங்க கஷ்டத்துல நீங்க ஒருவேளை நான் நல்லது செஞ்சு இப்படியெல்லாம் நான் உடைஞ்சு போயிட்டேனே, இதையெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே நன்மை செய்தால் பாடு உண்டுன்னு தான் இங்க எழுதியிருக்கு. ஏன்னா நன்மை செய்யறவங்களுக்கு அநேக பாடுகள் வரலாம், அநேக துன்பங்கள் வரலாம். ஆனா கடவுள் அதுல இருந்து மீட்டெடுப்பார். அதுதான் நிச்சயமான வார்த்தை. இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா பாருங்க, நன்மை செய்து சோர்ந்து போயிருக்கீங்களா? கடவுளோட பழகுங்க, கடவுளோட பேசுங்க, கடவுளை போல 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை நீங்க பார்க்க முடியும். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே, கடவுளோட பழகணும் என்ற தலைப்பை நாங்க பார்த்தோம். கடவுளோடு பழகுறவங்க கடவுளை போல குணமுடையவர்களாக மாறுறாங்கப்பா. ஏனோக்கு என்ற மனிதன், ஏனோக்குடைய வருஷங்கள் 365 வருடங்கள். அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் இருந்தும் அவர் ஆண்டவரே உம்மோடு பழகுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். அந்த மனிதனை போல ஒவ்வொரு நாளும் தேவனோடு பழகுகிற ஒவ்வொரு பழக்கத்தையும் எங்களுக்கு நல்முறைப்படுத்தி ஆண்டவரே நல்ல வழியில எங்களை கொண்டு போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில உம்மை நாங்கள் பழகணும் நாங்க நினைச்சது கிடையாது. கடவுளோட பழக முடியுமா என்று ஒரு கேள்வியில நாங்கள் இருந்தோம். ஆனாலும் கடவுளோடு பழக முடியும். கடவுளோடு பழகின மனிதர்கள் உயிரோடு ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த மனிதனுக்கு பூரண வாழ்வை கொடுத்தீர். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. 4 பேருக்கு நல்லது செய்யணும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் நீங்க அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றி அவர்களுக்கு எல்லா வித தேவைகளையும் சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.